கையில் ஓரழகு கையில் நூறழகு ஒன்று. ஹலோ ஸ்வீனாட்ஸ், வெல்கம் டு த டிஎடிட்ஸ் 2.0. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ட்ரெண்டிங்காக போயிருக்கு இந்த எஃபெக்ட் வந்து எப்படி அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து தான் நம்ம ஒவ்வொரு எடிட்டாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் இமேஜ் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஹார்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து சைஸ் வந்து சின்னது பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஹார்ட்டில் வந்து என்ன இமேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி என்னோடய டெலகிராம் சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்டு. இதில் வந்துட்டு நான் கலர் அண்ட் லைட்டில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரைட்னஸ் குறைச்சிக்கோங்க. நம்ம வந்து இதை வந்து டார்க் ஷேடு கொண்டு போக போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட்டில் வந்துட்டு இந்த ஹார்ட்டோட எஃபெக்ட் வர்றப்போ இமேஜும் நல்லா கிளியராக தெரியும், அதுக்காக. ஸோ உங்களுக்கு வந்து இமேஜ் ஆல்ரெடி டார்க்காக ஷேடில் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இது யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து விக்னேட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த சைடில் டிஃப்ரென்ஸ் தெரியும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போய்க்கோங்க. இப்போ வந்து நான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் சின்னது பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை வந்து 2 ஹார்ட்டுக்கு நடுவில் வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹார்ட்டும் செகண்ட் அந்த இமேஜும் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப்பில் செகண்ட் ஒன் இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு இமேஜ் வந்து நான் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஹார்ட்டுக்கு ஃபுல்லாக அது செட் ஆகலை, அதனால் நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறனா கூட கலர் அண்ட் ஃபில்லில் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த செகண்ட் இருக்க ஹார்ட்டை செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இந்த மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி அந்த ரெட் கலர் தெரியுதா? இப்போ அதை வந்துட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கலர் அண்ட் லைட்டுக்கு போயிட்டு கீழே மூவ் பண்ணிங்கன்னா சாலிட் கலர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து அவ்வளோதான். உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுவே நம்மளுக்கு 10 நிமிஷம் இழுத்துடும். நீங்கள் வந்துட்டு மறுபடியும் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன் குரூப் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் ஆயிரும், ஓகேவா? இது நம்மளுக்கு ஒரு இதாக செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் அண்ட் எட்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஸ்மூத் பவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட் எஃபெக்டை சூஸ் பண்ணணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஒவ்வொரு இதாக சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஹார்ட்டில் வந்துட்டு அந்த எஃபெக்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு சைடாக வச்சுக்கிறேன். ஸோ இதுவே வந்துட்டு மறுபடியும் அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு இன்னொரு சைடு வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு சைடு, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது எஃபெக்ட்டு, அதனால் நீங்கள் எதில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு சைடு வந்துருச்சு அந்த எஃபெக்ட்டு. ஸோ நான் இன்னொரு சைடுக்கும் வர மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கொடுக்குறது வந்து உங்கள் இஷ்டம் தான், ஒரே இதில் முடிச்சுக்கிறனால முடிச்சுக்கோங்க. தென் இப்போ வந்து கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோன்னு இருக்கும், அதில் ட்ரீம் க்ளோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ஆல்ரெடி கீ ஃப்ரேம் வந்து செட் ஆகிருக்கும், அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதே போதும்னா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை நீங்களே வந்துட்டு மேனுவலாக பிரைட்னஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1லேருந்து 1.20க்குள்ளே வந்து டிஃப்யூஷனும் பிரைட்னஸ் வந்து 50லேருந்து 60க்குள்ளே வர மாதிரி உங்கள் இமேஜுக்கு செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இந்த 2 மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதனோட சைஸை குறைக்கிறதுக்காக நான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு சைஸ் வந்து குறைச்சிட்டேன். தென் மறுபடியும் வந்துட்டு +லை கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சைஸில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதாவது மேலேயும் கீழேயும் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு அந்த நம்ம வந்து அந்த போலராய்டு இமேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணுறக்காக தான். மறுபடியும் அதே ஷேப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே ஸ்கொயர்லேயே வச்சுக்கோங்க.
வச்சுட்டு கொஞ்சம் நான் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடிட் ஷேப்பில் போயிட்டு நீங்கள் வந்து சைட்லேயும் மேலே கீழே இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. தென் பேக் இருக்கிறது வந்து கலருக்கு போயிட்டு நான் ஒயிட் செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போலராய்டு இமேஜ் மாதிரி செட் ஆயிரும். நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து கீழே வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த க்ரீன் கலர் இருக்கா செகண்ட் ஸ்கொயரு, ஸோ அதில் வந்துட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள், அது செலக்ட் பண்ணி செலக்ட் மீடியா கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த ரெண்டையும் குரூப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இதை கொண்டு போய் மேலே செட் பண்ணிக்கோங்க. இனி வந்துட்டு நம்ம கீ ஃப்ரேம் எல்லாம் ஆட் பண்ணுவோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்பீடாக போகுதுன்னு யோசிக்காதீங்க, இதுவே 10 நிமிஷம் வரும், அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வைக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எவ்வளோ செகண்டுக்கு வேணுமோ அவ்வளோ செகண்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த லென்த்தை. நான் வந்து 5 செகண்ட்ஸுக்கு வச்சுக்கிறேன். உங்களுக்கு 4 செகண்ட்ஸ் வேணால் 4 செகண்ட், 5 செகண்ட் வேணால் 5 செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா 5 செகண்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் வந்து சும்மா இன்க்ரீஸ் பண்ணாவே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ வந்துட்டு 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஒன் இருக்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அது வரல லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி 2 இமேஜ்க்கும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். கீ ஃப்ரேம் இப்போ வந்துட்டு கீழே வந்து மூவ் பண்ணிவிட்டு வாங்க. மூவ் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த ரெட் லைன்லேயே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக மூவ் பண்ணிட்டு வந்து நம்ம கிராஃப் செட் பண்ணிக்கலாம். கிராஃப் தான் மெயின் இதில். ஸோ கிராஃப் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற மாதிரி கிராஃப் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த கிராஃப் தான் நம்ம அதுக்கும் கொடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்டோட இது வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அந்த இமேஜுக்கும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆட் எஃபெக்ட் போயிட்டு இப்போ வந்து நான் கொடுக்குற 2 மட்டும் கொடுத்துக்கோங்க. ப்ளருக்கு போயிட்டு அதில் மோஷன் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போயிட்டு கீழே ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போயிட்டு ஃபேட் இன் அவுட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு 2ஓட வேல்யூ இன் அவுட் ரெண்டுமே 0.30 செகண்ட் வர மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹார்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இமேஜ் தான். இமேஜுக்கும் அதே மாதிரி கீ ஃப்ரேம் வந்துட்டு 2 செட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு எப்படி மேலே கீழே கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கொண்டு வரோம். ஓகேவா? கரெக்டாக அந்த லைன் வந்து ஒரே லைனில் இருக்கா, இந்த மாதிரி லைனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் சேம் கிராஃப் வந்துட்டு இதுக்கும் செட் பண்ணிக்கோங்க. இது போக இன்னொரு கீ ஃப்ரேம் இதில் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் செட் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் பேக்கில் வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு எண்டிங்கில் மட்டும் உங்களுக்கு வந்து மேலே பாருங்கள். இப்போ வந்து நான் லைட்டு இந்த மாதிரி 5ல் வர மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக மேலே போகிறப்ப அந்த க்ராஸாக வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நீ இதை நம்ம வந்துட்டு இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதில் வந்து நம்ம ஃபேட் இன் அவுட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். சேம் 30 செகண்ட் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த நம்ம இந்த போலராய்டு இமேஜ் மாதிரி இருக்குல்ல, அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணால் போதும். நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த நீங்கள் வந்து இந்த சைடாக மூவ் ஆகுதில்ல, நான் அது மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் கையை வச்சு இப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் மூவ் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் சேஞ்ச் ஆகும். அதனால் சும்மா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண கொண்டு வந்து இந்த பக்கம் செட் பண்ணிங்கனாவே போதும். இதே மாதிரி தான் மற்ற 2மே நான் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து இந்த கொடுத்தோம்ல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில், நான் அது மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இந்த செகண்ட் ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணோம்ல, அது மட்டும் லைட்டாக 5 இருந்தது நான் இந்த பக்கம் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நான் வந்து மைனஸில் சேஞ்ச் பண்ணுறேன், இந்த பக்கம் டேர்ன் ஆயிடும். ஸோ இது மட்டும் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இமேஜும் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி எப்படி செட் பண்ணுறது நம்ம பழைய வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். அதனால் வந்துட்டு நான் சொல்லலை. அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும்.
ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனோட ப்ரீசெட் XML லிங்க்கும் நான் வந்துட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபாண்ட் வந்து நார்மல் தான், ஃபேட் இன் அவுட் எஃபெக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால தான் நான் அதுவுமே சொல்லலை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.